திட்டத்தட்ட 80 நாட்கள் முடிந்து விட்டன. இன்னும் ஒரு 25 நாள் தான் இருக்குது. கடைசி வாரம் ஃபினாலே வராத விட்டுருங்க. அந்த வாரத்தில் தான் ஓட்டு போடுவாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் கேம் ஆடணும் இல்லையா? இப்போ திட்டத்தட்ட எல்லாருமே ஒரு கிவ் அப் நிலையில் இருக்கும் பொழுது இந்த மூவர் மட்டும் ஏதோ ஒன்று டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஷ்ணுவுக்கு எப்படியாவது மிட்வீக் எவிக்ஷன் ஒன்று வந்துடணும், அதை தான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காரு. பட் மிட்வீக்கும் வந்துருச்சு, எவிக்ஷனை தான் காணும். என்னப்பா ஏன்ப்பா மிட்வீக் எவிக்ஷன் இல்லை? அவருக்கு 2 பேர் போகணுங்க இந்த முறை. அதை அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, விச்சுமா இதுக்கப்புறம் நீடிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க போயிடுவாங்க. அவங்க என்ன கேம் ஆடுறாங்க? வெறும் குறை சொல்லி தான் கேம் ஆடுறாங்களே தவிர்த்து அவங்க என்னத்தை ஆடுறாங்க நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த வாரம் நாமினேஷன் என்ன நடக்கும், அதுக்கு அடுத்த வாரம் டிக்கெட்டு ஃபினாலே யார் ஜெயிப்பா, அதுக்கப்புறம் டாப் 5க்கு யார் போவா அப்படிங்கிற கேம் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பட் கமல்ஜி சொல்லுவார், கமல்ஜி நீங்கள் கேம் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுங்கிறீங்க, ஹாஷாக பேசவும் கூடாதுங்கிறீங்க, ஏதாவது ட்ரூ கலர்னா அதுக்கு எல்லோ கார்டு கொடுக்குறீங்க. என்ன தான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணணும்? சமைச்சு சாப்பிட்டுன்னு இருக்கணுமா?